பிரித்தானியாவின் லிவர்பூல் பகுதியில் உள்ள வெல்ஸ்போர்ன் ஆரம்ப பாடசாலைக்கு வெளியே இரு பெற்றோர்களுக்கு இடையே ஏற்பட்ட திடீர் மோதலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பிள்ளைகள் பாடசாலைக்கு வரும் காலை வேளையில் இடம்பெற்ற இந்த மோதலை தொடர்ந்து 2 தந்தைமார் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நோரிஸ் கிரீன் பகுதியின் அபோட்ஸ்ஃபோர்ட் வீதியில் உள்ள பாடசாலைக்கு முன்பாக நேற்று முன்தினம் காலை 8:30 மணியளவில் இந்த மோதல் இடம்பெற்றுள்ளது. 32 மற்றும் 39 வயதுடைய இரு தந்தைமாருக்கு இடையே ஏற்பட்ட சண்டை தகராறாக மாறியுள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த மெர்சிசைட் போலீசார் பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்த குற்றச்சாட்டில் இருவரையும் கைது செய்தனர். இதில் ஒருவர் பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த வன்முறை சம்பவத்தை பாடசாலையின் சில மாணவர்கள் நேரில் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பாடசாலை நிர்வாகம், இரு பெற்றோர்களுக்கு இடையே ஏற்பட்ட இந்த சம்பவத்தை சில மாணவர்கள் நேரில் கண்டுள்ளனர். இவ்வாறான பொறுப்பற்ற நடத்தைகளை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். போலீசாருடன் இணைந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் என தெரிவித்துள்ளது. காலை வேளையில் திடீரென அலறல் சத்தமும் கூச்சமும் கேட்டதாகவும், வீதியெங்கும் போலீஸ் வாகனங்களும் ஆம்புலன்ஸ் வண்டியும் குவிக்கப்பட்டதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். காலை 9 மணியளவில் வந்த போலீசார் குறிப்பிட்ட வீதி சந்தியை தற்காலிகமாக மூடி சோதனைகளை மேற்கொண்டனர். சிறுவர்கள் பார்க்கும் இடத்தில் பெற்றோர்களை இவ்வாறு கலவரத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.